முகலாய வம்சத்தோட மிக சிறந்த சக்கரவர்த்திகளில் ஒருத்தர் அக்பர். பாபர், ஹுமாயூன் போன்றவர்கள் குறுகிய காலம்தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் அக்பரோட ஆட்சியில் தான் முகலாய சாம்ராஜ்யம் உண்மையில் வேரூன்றி வந்தது. இவரது தந்தை இறந்தபோது அக்பர் சிறுவனாக இருந்ததால் பைரம் கான் பாதுகாவலராக இருந்தார். சிம்மாசனத்தில் ஏறினதும் இழந்த பகுதிகளை மீட்டு முகலாய அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டி இருந்துச்சு. பானிபட் போரில் வெற்றி பெற்று முகலாய ஆட்சியை உறுதியாக நிறுவினார். பைரம் கான் அதிகாரம் செலுத்த தொடங்கியதால் அக்பர் அவரை பதவியிலிருந்து விலக்கினார். பைரம் கான் கிளர்ச்சி செஞ்சாலும் அக்பர் அவரை மன்னித்து வெளியேற அனுமதி செஞ்சார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பைரம் கான் ஒரு ஆப்கானிஸ்தானால் கொல்லப்பட்டார். அவரது மகன் அப்துல் ரஹீம் அக்பரின் அரண்மனையில் வளர்க்கப்பட்டு முக்கிய பிரபுவாக உயர்ந்தார். பைரம் கானை நீக்கிய பிறகு அக்பரின் வளர்ப்பு தாய் மகம் அஹானா மற்றும் அவரது மகன் ஆதம் கான் ஆகியோர் அதிகாரம் செலுத்தினாங்க. ஆதம் கான் வெற்றிகரமாக ஆனால் கொடூரமான போர்களை நடத்தினார். அக்பர் அவரது செயல்களை பொறுக்க முடியாமல் ஆதம் கானை 1562ஆம் ஆண்டு கொன்றார். அவரது வளர்ப்பு தாய் இந்த துக்கத்தில் 40 நாட்களுக்கு பிறகு இறந்துவிட்டார். 14 வயதில் அக்பர் முழு கட்டுப்பாட்டையும் பெற்றார். சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி தெற்கு வரை ஆட்சி செய்தார். ஷெர்ஷா உருவாக்கிய நிர்வாக முறையை பின்பற்றி முகலாய நிர்வாகத்தை அமைத்தார். அக்பரின் ஆட்சியில் கலை, பொருளாதாரம் என அனைத்தும் செழித்திருந்தது. 51 ஆண்டுகள் ஆட்சி செய்த அவர் முகலாய மன்னர்களில் நீண்ட காலம் ஆட்சி செய்தவராக இருந்தார். அக்பர் திறமையான ஆட்சியாளராகவும் சிறந்த வீரராகவும் இருந்தார். அவர் தைரியமானவர், வலிமையானவர், கருணையுள்ளவர், தோற்கடிக்கப்பட்டவர்களை கூட மன்னித்தார். அவரது அரண்மனையில் பீர்பால் என்ற புத்திசாலியான அமைச்சர் இருந்தார். அக்பர் படிக்க எழுத தெரியாவிட்டாலும் இலக்கியம், தத்துவம் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டு இருந்தார். ஒரு பெரிய நூலகத்தை பராமரித்து மற்றவர்கள் புத்தகங்களை வாசிக்க ஏற்பாடு செஞ்சார். அவர் மத சகிப்புத்தன்மை உடையவராக இருந்தார். ஒரு இந்து இளவரசியை மணந்தார். இந்துக்களை சமமாக நடத்தினார். பல்வேறு மதங்களின் நம்பிக்கைகளை ஆராய்ந்து தீன் இ இலாஹி என்ற புதிய மதத்தை உருவாக்கினார். அனைத்து மதங்களும் ஒன்றே என்ற கருத்தை வலியுறுத்தினார். யாரையும் கட்டாய மதமாற்றம் செய்ய அவர் விரும்பவில்லை. அவரது கடைசி காலத்தில் நண்பர் பைசி இறந்தது, மகன் சலீம் அரியணைக்காக சதி செய்தது என பல துயரங்களை சந்தித்தார். அப்துல் ஃபைசல் கொலையும் அவரை வாட்டியது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே சமாதானமும் போரும் மாறி மாறி நடந்தன. இறுதியில் அக்பர் இயற்கை மரணம் அடைந்தார். அக்பர் ஒரு சிறந்த மனிதர் மற்றும் சிறந்த மன்னர். அவரது ஆட்சியில் நாடு செழித்தது. அவர் பின் வந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அக்பர் விளங்கினார். ஒரு காலத்தில் ஹுமாயூன் என்ற மன்னர் இருந்தார். அவருக்கு ஹமிதா பானு பேகம் என்ற ராணி இருந்தார். அவர்கள் இருவரும் ஒரு நாள் சிந்து மாகாணத்தில் உள்ள உமர்கோட்டையில் தஞ்சம் புகுந்தாங்க. அங்குதான் 1542ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் பிற்காலத்தில் அக்பர் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டார். அக்பர் சிறுவனாக இருந்தபோது அவருடைய தந்தை ஹுமாயூன் ஆப்கானிஸ்தானில் நாடு கடத்தப்பட்டார். அதனால் அக்பர் தன் மாமா அஸ்கரியின் வீட்டில் வளர்ந்தார். அவருக்கு படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்ள நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் அவருக்கு கலை, கட்டிடக்கலை, இசை, இலக்கியம் ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. ஹுமாயூன் பெர்சியாவில் ஷா தம்ஹசாப் உதவியுடன் 1555ஆம் ஆண்டில் டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார். ஆனால் வெற்றி பெற்ற சில மாதங்களிலேயே அவர் ஒரு விபத்தில் இறந்து போனார். அப்போது அக்பருக்கு 13 வயது. 1556ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சிக்கந்தர் ஷா முகலாய சிம்மாசனத்திற்காக போர் தொடுத்திருந்த நேரத்தில் அக்பர் மன்னராக அரியணை ஏறினார். அக்பர் முதல்ல பஞ்சாபின் சிக்கந்தர் ஷா சூரிக்கு எதிராக போர் செஞ்சார். சிக்கந்தர் ஷாவை எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கும் போது ஹேமு என்ற இந்து வீரர் டெல்லியை தாக்கினார். டெல்லி அப்போது தார்டிக் பேக் கான் என்பவரின் ஆட்சியில் இருந்தது. தார்டிக் அங்கிருந்து ஓடிட்டார். ஹேமு தலைநகரத்தை கைப்பற்றினார். அக்பரின் தளபதி பைரம் கான் அறிவுரைப்படி
அக்பர் டெல்லியை தாக்கினார். 1556ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அக்பர் ஹேமுவுக்கு எதிராக 2ஆம் பானிபட் போரை நடத்தினார். அதைத் தொடர்ந்து மாங்கோட்டில் சிக்கந்தர் ஷாவுடன் போர் நடந்தது. 1557ஆம் ஆண்டில் சிக்கந்தர் ஷாவின் சகோதரர் ஆதில் ஷா வங்காளத்தில் நடந்த போரில் இறந்தார். மற்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக போரிடுவதோடு அக்பர் முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்பட்ட ஜிஸ்யா வரியை ரத்து செஞ்சார். அதே நேரத்தில் ராஜபுத்திர இளவரசிகளை திருமணம் செய்து அவர்களின் ஆதரவை பெற்றார். மால்வா, குஜராத், வங்காளம், காபூல், காஷ்மீர் மற்றும் கண்டேஸ் போன்ற பகுதிகளை உள்ளடக்கி முகலாய பேரரசை விரிவுபடுத்தினார். விரைவிலேயே அக்பரின் ஆட்சி இந்தியா முழுவதும் உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. அக்பரின் கடைசி சில ஆண்டுகளில் அவருடைய மகன்களின் தவறான நடத்தைகளால் அவர் மிகவும் கஷ்டப்பட்டார். குறிப்பாக அவருடைய 3வது மகன் சலீம் அடிக்கடி தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சார். அக்பரின் கடைசி வெற்றி தக்காணத்தில் உள்ள ஆசிர்கர் கோட்டையை கைப்பற்றியதுதான். அதன் பிறகு அவருடைய மகன் கிளர்ச்சி செய்தார். 1605ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அக்பர் இறந்தார். அவருடைய உடல் ஆக்ராவுக்கு அருகிலுள்ள சிக்கந்தரா நகரில் உள்ள ஒரு அற்புதமான கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. அக்பரின் அரசவையில் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்படும் 9 சிறந்த மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் அபுல் பாசல், அவர் அக்பரோட தலைமை ஆலோசகராகவும் இருந்தார். ஃபைசி, இவர் அக்பரின் அரசவை கவிஞராக இருந்தார். மியான் தான்சேன், இஸ்லாமிற்கு மாறிய இந்து பாடகர் இவர். பீர்பாலை பற்றி அனைவருக்கும் தெரியும். இவருடைய புத்திசாலித்தனத்திற்கு பெயர் பெற்றவர் அவர். ராஜா தோடர்மால் அக்பரின் நிதியமைச்சராக இருந்தார். ராஜா மான்சிங் அக்பரின் நம்பிக்கைக்குரிய தளபதி. அப்துல் ரஹீம் கான் இ கானா, இவர் ஒரு பிரபு மற்றும் புகழ்பெற்ற கவிஞராக இருந்தார். பகீர் அஜியோத்தீன் மற்றும் முல்லா தோ ஃபியாசோ ஆகியோர்கள் இருந்தார்கள். அக்பர் மன்னருக்கு வேட்டையாடுவது மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு. படிப்பை விட வேட்டையாட செல்வதில்தான் அவருக்கு ஆர்வம் அதிகம். அதன் பிறகு அவர் அரசவையில் இருந்த அனைவரையும் விட சிறந்த குதிரை வீரராகவும் வேட்டைக்காரராகவும் மாறினார். ஒரு நாள் அக்பர் தனது சில அரசவை உறுப்பினர்களுடன் வேட்டைக்கு சென்றார். அவர்கள் அனைவரும் வேகமாக குதிரைகளை செலுத்தி மற்றவர்களை பின்னால் விட்டுவிட்டு வெகு தூரம் சென்றார்கள். மாலை நேரம் நெருங்கியது. எல்லாருக்கும் பசி மற்றும் தாகம் எடுத்தது. ஆனால் அவர்கள் வழி தவறி எங்கிருந்து செல்வது, எங்கு போவது என்று தெரியாமல் தவித்தார்கள். கடைசியில் 3 சாலைகள் சந்திக்கும் ஒரு இடத்தை அடைந்தாங்க. தலைநகருக்கு செல்ல ஒரு வழி கிடைத்ததில் மன்னர் மகிழ்ச்சி அடைஞ்சார். ஆனால் ஆக்ராவிற்கு செல்லும் வழி எதுவென்று அவர்களுக்கு தெரியல. அவர்கள் அனைவரும் யோசித்து கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் ஒரு சாலையில் வருவதை பார்த்தாங்க. மன்னர் அவரை பார்த்ததும், ஏ சிறுவனே, ஆக்ராவிற்கு செல்லும் சாலை எது என்று கேட்டார். சிறுவன் சிரித்துக்கொண்டே, மன்னரே, சாலைகள் நகர முடியாது என்று எல்லோருக்கும் தெரியும். அதனால் இந்த சாலைகள் எப்படி ஆக்ராவுக்கோ அல்லது வேறு எங்கோ செல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நகைச்சுவைக்கு தானே சிரித்து கொண்டான். அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சிறுவன் மீண்டும் சொன்னான், மனிதர்கள்தான் பயணம் செய்வார்கள், சாலைகள் அல்ல, அப்படித்தானே என்று சொல்ல பேரரசர் சிரித்துக்கொண்டே, ஆமாம் ஆமாம், நீ சொல்வது சரிதான் என்று சொன்னார். உடனே அக்பர் மீண்டும் கேட்டார், சிறுவனே, உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் தன்னுடைய பெயர் மகேஷாஸ் என்று சொன்னான். பேரரசரை பார்த்து, நீங்கள் யார் ஹுசூர், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டான். பேரரசர் தனது மோதிரத்தை எடுத்து சிறுவனிடம் கொடுத்தார். நீ பேசுவது ஹிந்துஸ்தானி. மன்னர் அக்பரிடம், உன்னை போன்ற பயமில்லாத மனிதர்கள் எங்களுக்கு தேவை. இந்த மோதிரத்துடன் நீ அரசவைக்கு வா. உன்னை நான் உடனே அடையாளம் கண்டு கொள்வேன். இப்போது ஆக்ராவிற்கு செல்லும் வழியை சொல். நாங்கள் விரைவில் அங்கு செல்ல வேண்டும் என்று கேட்டார். மகேஷ் தாஸ் பணிவுடன் வணங்கி ஆக்ராவிற்கு செல்லும் சாலையை சுட்டிக்காட்டினான். மன்னரும் அந்த சாலையில் சென்றார்.
இப்படித்தான் பேரரசர் அக்பர் எதிர்காலத்தில் பீர்பால் என்று அழைக்கப்பட்ட மகேஷ்தாஸை சந்தித்தார். அக்பரோட காலத்தில் அவரது அரசவையில் பல விசித்திரமான வழக்குகள் வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவாக அவரது நீதிபதி பீர்பாலும் அவற்றை தீர்க்க கூர்மையான புத்தியுடன் செயல்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் இவருக்கு இடையே ஒரு வினோதமான வழக்கு வந்தது. அக்பரோட முன்னிலையில் ஒரு விவசாயி ஒருவன் வந்து, மன்னா, எனக்கு நீதி வேண்டும். என் சொந்த கிணற்றில் இருந்து இக்பால் கான் தண்ணீர் எடுத்து செல்கிறார். இதை தடுக்க வேண்டும் என்று முறையிட்டார். அந்த விவசாயி தன் நிலத்தில் பயிர்கள் வளர்த்து வந்தவன். அவருக்கு நீர் மிகவும் அவசியம். ஆனால் அவர் சொல்வது போல அந்த கிணறு அவனுடையதா என்று அக்பருக்கு தோன்றியது. மன்னர் இவற்றை புரிந்து கொள்ள அந்த விவசாயியை கேட்டார். அந்த கிணறு உண்மையிலேயே உன்னுடையதா என்று கேட்டார். விவசாயி பணிவுடன், ஆமாம் மன்னா, நான் அதனை இக்பால் கானிடமிருந்து வாங்கியிருக்கிறேன், ஒப்பந்தமும் செய்துள்ளேன் என்று சொன்னான். அப்போது அருகே இருந்த இக்பால் கான் சிரித்தபடியே தலையசைத்தார். மன்னர் அவரை கேட்டார், இது உண்மையா? கிணற்றை விற்றுவிட்டும் ஏன் இன்னும் அதிலிருந்து தண்ணீர் எடுக்கிறீர்கள் என்று கேட்டார். இதற்கு இக்பால் கான் மிகவும் தந்திரமாக பதில் சொன்னார். மன்னா, நான் உண்மையில் கிணற்றை விவசாயிக்கே விற்றேன். ஆனால் அதன் உள்ளிருக்கும் தண்ணீரை நான் விற்றதில்லை. கிணறு அவனுடையதாக இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கும் தண்ணீர் எனக்கே சொந்தம். எனவே என் தண்ணீரை நான் எடுக்க தடையில்லையே என்று சொன்னான். அரசவையில் இருந்தவர்கள் இதை கேட்டவுடன் குழம்பி போயினர். சிலர் நகைக்க, சிலர் இதை ஏற்றுக்கொண்டு தலையசைத்தார்கள். ஆனால் விவசாயி கோபத்துடன், மன்னா, இதை எப்படி நீதி என்று கூறலாம்? எனது கிணற்றில் இருந்தபடியே தண்ணீர் அவனுக்கு சொந்தமாக எப்படி இருக்க முடியும் என்று கேட்டார். பீர்பால் இடையில் குறுக்கிட்டு ஒரு கூர்மையான தீர்ப்பை கூறினார். அவர் அமைதியாக இக்பால் கானை நோக்கி, இக்பால் கான், நீர் சொல்வது போல நீர் கிணற்றை மட்டும்தான் விற்றிருக்கிறீர், அதில் இருக்கும் தண்ணீரை விற்றதாக இல்லை. சரி, அதில் உன் தண்ணீரை வைத்திருக்கலாமே, ஆனால் அது விவசாயிக்கு சொந்தமான கிணற்றில் அல்லவா இருக்கிறது. எனவே நீ அந்த தண்ணீரை அங்கு வைத்திருக்க அவனிடம் வாடகை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அரசவையில் சிரிப்பு வெடித்தது. அக்பர் மன்னரும் சிரித்தார். இக்பால் கான் முகம் சிவந்து போய், மன்னா, மன்னா, என்னை மன்னிக்க வேண்டும். இனி நான் அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை தொடமாட்டேன் என்று சமாதானமாகி போனான். இவ்வாறு பீர்பால் தனது புத்திசாலித்தனத்தால் ஒரு விஷயத்தை எளிதாக தீர்மானித்து விட்டார். விவசாயி சந்தோஷமாக கிணற்றை முழுமையாக பெற்றார். அக்பர் மன்னர் பீர்பாலை பாராட்டி அவருக்கு மாலையும் நகைகளும் பரிசுகளாக வழங்கினார். இந்த கதையின் மூலம் அறிந்து கொள்வது என்னவென்றால், எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும். புத்திசாலித்தனத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கலாம். மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் அது நம்மையே பாதிக்கும் என்பதே ஆகும்.